நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். ஒரு காலத்தில் சோதோம் குமாரா என்ற பட்டணம் இருந்தது. அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்து பாவத்தை பயங்கரமாக செய்து கொண்டிருந்தார்கள். மனம் திரும்பவே இல்லை. ஆண்டவர் நம்முடைய கோபத்தினாலே அந்த கிராமத்தை, அந்த ஊரை, அந்த நாட்டை கைவிட்டு விட்டார். அது முற்றிலுமாய் அழிந்து நாசமாகினது. அதை விட மோசமான ஒரு நாள் வருகிறது, நியாய தீர்ப்பு நாள். ஆண்டவர் நாட்டிலே எந்தெந்த கிராமத்துக்கு நம்ம போய் சுவிசேஷம் சொல்லி யாரெல்லாம் ஏத்துக்கலையோ அந்த ஊரையும் அந்த ஊரில் உள்ள மக்களையும் அந்த எந்தெந்த வீடுகளுக்கெல்லாம் நம்ம போய் நம்மள வேண்டாம்னு ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாரையும் பயங்கரமா ஆண்டவர் என்ன செய்வார்? சந்திப்பார். அல்லேலூயா. நாட்டிலே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே உண்மையான தெய்வமே அப்படின்னு கூப்பாடு போட்டாலும் அங்க என்ன செய்ய பாச்சா பலிக்காது. என் பிள்ளையை அனுப்புனேன், ராஜகுரு அந்த கிராமத்துக்கு வந்தார், ஆரோனியா அவன் வீட்டுக்கு வந்தார், மெர்சிமா வந்தாங்க, ஜீவா வந்தாங்க, இப்படின்னு என்ன செய்வாங்க? ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார். அன்னைக்கு கொஞ்சம் ஏழையோ இன்னைக்கு மட்டும் உன் ஜெபத்தை நான் கேட்கணுமா அப்படின்னு ஆகரியம் பண்ணுவாராம். ஆகரியம் மக்கள் வலிக்கிறது, மக்கள் சொல்லும்ல, அந்த மாதிரி ஆண்டவர் அன்னைக்கு செய்வாராம். அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஞானத்திலே பா அப்படின்னு சொல்லுவார். அப்ப நமக்கு பயமே வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா ஊழியத்தை இன்னும் சந்தோஷமா செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நீ விசுவாசியும் கிடையாது.